அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எப்போது துவங்குது, எப்போது முடியுது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், கடன்கள் எல்லாம் தீரும், கவலைகள் தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நல்ல ஒரு அந்தஸ்து மிகுந்த வாழ்க்கையை வாழலாம் என்பது குறித்து தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 முறை பஞ்சமி திதி வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு. இதில் வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தேய்பிறை பஞ்சமியில் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள், கடன்கள், கவலைகள் இதெல்லாம் நம்ம விட்டு தேயணும், தீரணும் அப்படிங்கிறதுக்காக அம்மனிடம் முறையிட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது அதிசிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே ஒரு அம்சமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு தேதிகளும், ஒவ்வொரு கிழமைகளும், ஒவ்வொரு திதிகளுக்குமே அதீத சக்தி உண்டு. அதன்படி பார்க்கும்போது வாராகி அன்னையினுடைய பஞ்சமி திதி இந்த மாதத்தில் வர்றது நமக்கு ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த முறை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. இது குறித்து உங்களுக்கு நான் நிறைய தகவல்கள் நான் இந்த முறை சொல்ல போகிறேன். அதில் திதி நேரம் பார்த்தலாம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:48 அப்படிங்கும்போது பஞ்சமி திதி துவங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 1:44 அப்படிங்கும்போது முடியுது. இப்போது நம்ம எந்த நாளில் பஞ்சமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் தான் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்யணும். அந்த நாள் முழுமையுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்கிறதுனால நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். இல்லைன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்கு இடையே உள்ள எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்தது. இது குறித்து உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லவே தேவையில்லை. அப்பேற்பட்ட ஆடி வெள்ளியிலேயே நம்முடைய வாராகி அன்னையினுடைய வளர்பிறை பஞ்சமி திதி வருது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமையே சிறப்பு, அதில் ஆடி வெள்ளி அதிசிறப்பு. வாராகியம்மன் வழிபாடு சாதாரணமாக வெள்ளிக்கிழமை செய்யும் போதே நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த முறை நமக்கு ஆடி வெள்ளி பஞ்சமி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அற்புதமான பலன் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேட்டு நடக்காத வேண்டுதலையும் கோரிக்கையும் கூட இந்த முறை நீங்கள் முன் வச்சிங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது நடந்தே தீரும். இதில் எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். மேலும் அன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தின் 24ஆம் தேதி இதில் வரக்கூடிய 2+4ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குது. அதாவது 6ங்கிற எண். 6ங்கிற எண்ணுக்கு உரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை. அப்போ இதுவும் நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறைய பஞ்சமியை தான் நாம் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு அற்புதமான நாளுங்கிறதுல இதுக்கு மேலே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியல. நல்ல அருமையான வாய்ப்பு நம்ம எல்லாருமே பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாம். இந்த கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இதெல்லாம் குறித்து நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். இதுலேயே நம்ம எல்லாமே சொல்லும்போது உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக வரும், கேள்விகள் நிறைய வரும், வீடியோவும் பார்த்திங்கன்னா லென்த்தாக போகும். அதனால் இந்த ஆடி பஞ்சமியில் வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணுங்கிறத குறித்து மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாருமே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ வெள்ளிக்கிழமை நாள் வருது. வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் சிலையை எடுத்து வச்சு பால், தேன், பன்னீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள் இது போன்ற ஒரு 5 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. பழங்களாலையும் நீங்கள் தாராளமாக அபிஷேகம் செய்யலாம். வாழைப்பழம், மாதுளம்பழம், அன்னாசி பழம் இது கொண்டும் நீங்கள் அபிஷேகம் செய்கிறதும் சிறப்பு. என்ன முடியுமோ அது நீங்கள் பண்ணுங்கள். படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க. விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறவங்க விளக்கு தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. பஞ்சமிங்கும் போது கண்டிப்பாக அன்னைக்கு குறைந்தது 5 சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. நீங்கள்
ஒரே அகல் விளக்கு 5 முகம் கொண்டதாக வச்சுருந்தீங்கங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லைங்கும்போது சின்ன சின்னதாக 5 அகல் விளக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த அன்றைக்கி ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றினாலே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதுவும் ஆடி வெள்ளி, அதுவும் வளர்பிறை பஞ்சமி அத்தனையும் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் 5 விளக்குக்கு ஊற்ற முடிஞ்சாலும் தாராளமாக ஊற்றுங்க. இல்லைன்னா குறைஞ்சது ஒரு விளக்குக்காவது நெய் ஊற்றுங்க. மற்றதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வாராகி அன்னைக்கு உகந்த மலர்களான செம்பருத்தி, நீல நிற சங்குப்பூ, கருந்துளசி, மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, மறிக்கொழுந்து இது போன்ற மலர்களால் நீங்கள் அவங்களுடைய படத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலையை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எது வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். உருளைக்கிழங்கு, பீட்ரூட், முள்ளங்கி இது போலவும் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். தோல் நீக்காத உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல், மிளகு சேர்த்த பொங்கல், பானகம் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வைங்க. இப்போ கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் வேறு ஏதானும் நிவேதனமும் செஞ்சுருக்கீங்க, கிழங்கும் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வேக வச்சு வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சையாகவே வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரே நாள் நிறைய பிரசாதம் பண்ணும்போது அதை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் பச்சையாக கூட வச்சு வழிபாடு செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், இந்த பிரசாதத்தை மட்டும் வச்சு பாருங்களேன். அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் கட்டாயம் வந்து பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது இல்லையா, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அவரைக்கொட்டை, இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு உப்பு சேர்த்து வேக வைங்க. அதன் பிறகு சுண்டல் மாதிரி வந்து தாளிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இப்போது நெய் கலந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நெய் கலந்துக்கலாம். இல்லை அம்மனுக்கு மட்டும்தான் நாங்கள் வைக்கிறோம், நாங்கள் வந்து இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் அந்த வேக வச்ச மொச்சை பயிரை போட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் தேனும் நல்லா கலந்து பிசைஞ்சு அதை வந்து நீங்கள் சாமிக்கு வந்து வச்சுடுங்க. மீதி பருப்பை வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளை மொச்சை பயிறு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருள். அவருக்கு உரிய கிழமையிலேயே இது வந்திருக்கிறதுனால நம்ம இந்த பிரசாதம் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து அம்மனை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் தனியாக ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டு அதில் 27 முறையோ 108 முறையோ வந்து அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது. வாராகி அம்மனுடைய மந்திரம் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. எந்த மந்திரமும் தெரியலனா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அதை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தையில் இட்டுட்டு வாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இட்டுட்டு போங்க. குழந்தைங்களுக்கும் வச்சு விடுங்க. இது ஒரு நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரும். குழந்தைகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும். அடுத்து அன்னைக்கு ஏற்ற வேண்டிய பரிகார தீபம் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 3 சொல்கிறேன். இந்த 3ல் எது வந்து உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பொருள் கிடைக்கும், ஒவ்வொன்று கிடைக்காது. அதனால் நான் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு எது கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, முதல் தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது இல்லையா, இதை கொண்டு தான் ஏற்ற போகிறோம். ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணி சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்து அந்த கைப்பிடி அளவுக்கு வெள்ளை மொச்சை பயிரை எடுத்து அந்த தட்டில் பரப்பி வச்சு நடுவில் 5 முகம் கொண்ட அகல் விளக்கோ இல்லை ஒரு முகம் மட்டும் இருக்கிற ஒரு அகல் விளக்கையோ நீங்கள் வச்சு ஏற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருளையும் மகாலட்சுமியுடைய அருளையும் பரிபூர்ணமாக சேர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சில சகோதரிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை மொச்சை வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி தீபம். இது குறித்து ஏற்கனவே செய்முறை விளக்கத்தோடவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மருதாணி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அந்த தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க. இந்த மருதாணியை வெறுமனே கூட ஏற்றாமல் நீங்கள் இது கூட ஒரு 4-5 சில்லறை காசுகள், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துளி பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் வச்சு ஏற்றும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த தீபங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபங்கள். அதுவும் நமக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, ஆடி வெள்ளி, வருட பஞ்சமி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. அதனால தான் வந்து உங்களை இந்த தீபமும் ஏற்ற சொல்கிறேன்.
இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு செய்வதற்கு கடினமாக இருக்குது, மருதாணி இலை எங்கள் ஊரில் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உப்பு தீபம் வந்து ஏற்றுங்க. இதுக்கும் அதே போல் தான், ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய மண்ணகல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் சுற்றிலையும் மஞ்சள் எல்லாம் பூசிட்டு அதை தட்டுக்கு நடுவில் வந்துட்டு வச்சுடுங்க. அந்த பெரிய மண்ணகலில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க. அன்றைக்கி புதுசாக நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அடுத்து 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 2ஐயும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. ஒரு விளக்கில் கொஞ்சம் பச்சரிசி, நெய், மஞ்சள் இதெல்லாம் கலந்து அர்ச்சதை மாதிரி ரெடி பண்ணி ஒரு விளக்கில் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 10-15 போட்டிங்க அப்படின்னா கூட போதும். அதை வந்து இந்த கல்லுப்பு மேலே வைங்க. அடுத்து இன்னொரு அகல் விளக்கு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம். இப்போ சுற்றிலையும் வந்து மலர்கள் கொண்டு நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா உப்பு தீபம். இதை ஏற்றி வாழ்க்கையில் முன்னேறாதவங்க அப்படின்ட்டு ஒருத்தங்க கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தீபம்னு பார்க்கும்போது இந்த உப்பு தீபம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உப்பு தீபத்துக்குள்ளார ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது பொடி நீங்கள் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னும் அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து மொத்தம் உங்களுக்கு 3 தீபம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 3ஐயும் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். இல்லை இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் பண்ணலாமானாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன் கிடைக்கும், நல்ல பலன்களே கிடைக்கும். இதுவும் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும். எனக்கு இதுக்கு மேலே வந்து எப்படி விளக்கம் கொடுக்கறது அப்படின்ட்டு வந்து தெரில. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் இது. இப்போ இந்த தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு வாராகி அம்மனுடைய மந்திரங்கள், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இல்லை மொபைல்லையாவது போட்டு விட்டுட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு பூஜையை நல்லபடியாக வந்துட்டு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு அங்கே இருக்கிற நிவேதனத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து இந்த மொச்சை பயிர் வச்சு ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க. மருதாணி இலை வச்சு ஏற்றினவங்க அதை நீங்கள் அரைச்சி கைக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா காய வச்சு பவுடர் பண்ணி வெள்ளி செவ்வாய் தூபம் போடும்போது நீங்கள் அதை சாம்பிராணியில் சேர்த்து வீடு முழுவதும் வந்து காட்டலாம். உப்பு தீபம் ஏற்றவங்க கண்டிப்பாக மறுநாளே, அதாவது வெள்ளிக்கிழமை ஏற்றீங்கும்போது சனிக்கிழமையே அந்த உப்பை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி வெளியில் வந்து ஊற்றிடுங்க. இல்லைனா வாஷ் பேசன் சிங்கில் ஊற்றிட்டுருங்க. அந்த அட்சதையை வந்து நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக வந்து போட்டுருங்க. இந்த மருதாணி தீபத்தில் பயன்படுத்தின இந்த ஏலக்காய், கிராம்பு, காசு இதெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. நல்ல செல்வ வளம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த முறை வரக்கூடிய இந்த பஞ்சமியானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனாலையும், அந்த நாளில் இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், அந்த நாளில் இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சால், பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.